இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மகேஷ் இருக்கார்ல, அவர் வந்து அவரோட சைக்கோத்தனத்த ஆரம்பிச்சுட்டாரு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அஞ்சலிய வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வெளியில வந்து பூட்டிட்டு போறாரு. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அஞ்சலி வந்து காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி அப்படியே குளிச்சு அந்த பக்கமா வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம மகேஷ் இருக்கார்ல, அவர் அதுக்குள்ள போய் கோட் ஷூட் எல்லாம் போட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அஞ்சலி நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆஃபீஸ் போகிறீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, ஆமாம் இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறேன்ல அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. நேத்தானங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களே அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா? சரி வேணா நான் லீவ் போடவா? அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம் வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி லீவ் போட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா பிறகு நாளைக்கும் எனக்கு அதே தோண ஆரம்பிச்சிடும். நாளைக்கு உங்களை லீவ் போட சொல்கிற மாதிரி எனக்கும் தோணும். அதுக்கடுத்து ரொட்டீனாக வந்து நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி தான் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வேலைக்கே போங்க. இந்த இதுக்கு வந்து நான் பழகிடுறேன். இனிமேல் வந்து ரெகுலர் ரொட்டீன் வந்து இதானே. நீங்கள் ஆஃபீஸ் போன பிறகு நான் இங்கே தானே இருக்கணும். தனியாக தானே இருக்க போகிறேன். அதனால் வந்து இன்னையிலேருந்தே நான் அதை வந்து பழகிக்கிறேன். நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போகிறாரு. எனக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு? 10 நிமிஷத்தில் என்ன செய்ய போகிற? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மகேஷ் வந்து கேட்குறாங்க. இல்லைங்க இன்னைக்கு வந்து முதல் நாள் நீங்கள் ஆஃபீஸ் போகிறது. எனக்கு வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே டீட்டெயில் தெரியாதா? நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எதுவுமே சமைக்கலை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு லஞ்சும் கொடுத்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இதுக்காக எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ரெடிமேடாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது ரெடிமேட் பிரேக்ஃபாஸ்ட்டா? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. சரி அஞ்சலி நீ டைனிங் ஹாலில் உட்காரு. நான் வந்து ரெடிமேட் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. போய் என்னடா இவர் எடுத்துகிட்டு வர போகிறாரு? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து பார்த்துக்கிட்டா டக்குன்னு நம்ம கையில் பிரெட் பாக்கெட்டு இன்னொரு கையில் வந்து ஜாமு 2யுமே எடுத்துகிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே வந்து எனக்கு வந்து சில நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். இதைத்தான் நான் வந்து ரெகுலராக கூட சாப்பிட்டு காலையில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு வந்து என்னத்துக்கு ஆகுறது? உடம்பு கெட்டு போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்குன்னு யார் இருக்கா? நான் தனியாக தானே இருக்கேன். எனக்கும் அந்தளவுக்கு பெருசாக எல்லாம் சமைக்க தெரியாது. அப்படி இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு நான் ஆஃபீஸ் கிளம்புவேனா சமைச்சிக்கிட்டு இருப்பேனா? அதனால் வந்து இதைத்தான் சாப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மகேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாம் அப்படி இருக்காதுங்க. நாளையிலேருந்து பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் சமைச்சு அசத்த போகிறேன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி சூப்பர் நல்லபடியாக சமைச்சு எனக்கு வாய்க்கு ருசியாக கொடுத்தா சந்தோஷம்தான் அப்படி சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு வந்து இந்த ப்ரெட்டில் வந்து ஜாம் அப்படியே அப்ளை பண்ணி என்கிட்ட கொடு நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தா இது ரெடி பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ரெட் எடுத்து அதில் ஜாமெல்லாம் வச்சு கொடுப்பாங்கள்ல அது மாதிரி வந்து நம்ம மகேஷ் இருக்காங்கள்ல மகேஷுக்கு வந்து வச்சு கொடுக்காங்க. அவரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நீ வந்து இங்கேயே வெயிட் பண்ணு நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுங்க எனக்கே வந்து இங்கே தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாத இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உங்கள் ஃபேமிலியை நான் கூப்பிட்டு வந்துடுவேன். அதுக்கடுத்து அவங்க எல்லோரும் இங்கே தானே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க என்ன பண்ணுறது சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ பாட்டில் சாப்பிடு தூங்கு. உனக்கு தேவையானது சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நீ பாட்டில் சாப்பிடு ரெஸ்ட் எடு டிவி பாரு நீ பாட்டில் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மகேஷ் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. சரிங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அஞ்சலியும் வழி அனுப்பி வைக்காங்க டாட்டா காமிச்சிட்டு. வெளியில் போனவொடனே மகேஷ் வந்து வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. கதவெல்லாம் வெளியில் பூட்டி வெளியிலேயே வந்து பூட்டு போட்டுடுறாரு. அஞ்சலி வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இவர் பார்த்தா வெளியிலேயே பூட்டு போட்டுடுறாரு. வெளியில் திரும்பிட்டு அப்படியே சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த சாவியெல்லாம் எடுத்து அவரோட கோர்ட்டுக்குள்ளே வச்சுட்டு விறுவிறுன்னு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.